இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 17ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது, உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுக்க அழைப்பு என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். இங்கே சாலமோன் ஆலயம் கட்டும்படியாய் தாவீது ஜனங்களை நோக்கி சொல்லுகிற வார்த்தை, தாவீது தானாக ஆலயம் கட்டுவதற்கென்று சபதரித்த பொருட்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். எனவே ஒரு மனிதன் ஒருவேளை ஆலயத்தை கட்ட வேண்டுமே என்றால், அல்லது ஒரு சர்ச் இன்னொரு சர்ச்சை கட்ட வேண்டுமே என்றால், வேதம் சொல்லுகிறது உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. குறிப்பாக அதில் முன்னிலைமையில் யார் நிற்கிறார்களோ அவர்கள் முதலாவது கொடுக்க வேண்டும். தாவீது முதலாவதாக கொடுத்தான். இரண்டாவதாக சபையின் ஜனங்களை நோக்கி சொன்னான். அங்கே கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, உமக்கு ஆலயம் கட்டும்படியாய் நான் உத்தம இருதயத்தோடு கூட உமக்கு கொடுத்தேன், ஜனங்களும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள் என்பதை வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. லேவியராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 35ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. மனம் உள்ளவன் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். மனப்பூர்வமாய் கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்பதை நாம் கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆலயத்தின் தேவைக்காக நாம் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு மிக தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார். அன்றாட வாழ்க்கையிலே கர்த்தர் எனக்கு எதை கொடுக்கிறாரோ அதை நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கென்று உத்தம இருதயத்தோடு விட, குற்றமற்ற இருதயத்தோடு விட மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கும் ஆலயத்திற்கென்று மனப்பூர்வமாய் கேட்காமலே செய்கிற அநேகரை நாம் காண முடியும். ஆனால் அன்றாட ஜீவியத்திலே நான் கொடுக்கின்ற பொழுது கர்த்தருக்கென்று கொடுக்கிறேன் என்பதை மனதிலே கொண்டு முறுமுறுக்காமல் நான் உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு மனப்பூர்வமாய் கர்த்தருக்கென்று கொடுக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களை நன்றாய் ஆசீர்வதிக்கிறார் என்பதை குறித்து வேதத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கின்ற அனுபவத்திலே நான் கர்த்தருக்கென்று எவ்விதமாய் கொடுக்கிறேன். ஒருவேளை நான் கர்த்தருக்கென்று கொடுப்பதிலே என்னுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது, நான் எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தோடு கூட ஆண்டவருக்கு கொடுக்கிறேன் என்பதை சற்று நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு கொடுத்ததிலிருந்து ஒருவேளை உங்களுக்கு நிலத்தின் பலனை கொடுக்கலாம், அல்லது அன்றாட பணி செய்கின்ற அனுபவத்திலே உங்களுக்கு கொடுக்கலாம், மாதத்துக்கு ஒரு முறை சம்பளம் வாங்குகின்ற பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு எதை கொடுக்கிறார் அதிலிருந்து உத்தம இருதயத்தோடு விட, உற்சாக மனதோடு விட நான் கர்த்தருக்கென்று கொடுக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை நன்றாய் ஆசீர்வதிக்கிறார். ஆமீன், ஆமீன்.